ஹலோ, வெல்கம் டு வெளிச்சம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கருப்பு கொண்டக்கடலையை வச்சு எப்படி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு சென்னா மசாலா செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இது என்னன்னாக்கா, இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன் நான். அதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் இதை செய்ய போகிறேன். குக்கர் சூடாயிடுச்சு. இந்த டைமுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த டைமுக்கு நான் 3 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி பூவு இதை தான் போட போகிறேன் நான். நல்லா சூடாயிடுச்சு. இதோட நான் ஒரு 4 வெங்காயம் பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப கருக்கி விடணுன்ட்டு அவசியம் இல்லை. சும்மா கண்ணாடி பதம் வந்தாலே போதும். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போன அளவு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 3 தக்காளி, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த சென்னா மசாலாவுக்கு நம்ம தக்காளி அரைச்சி போட்டோன்னா சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் மசாலா சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது கூட நான் அரைச்சி வச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் தேங்காய், கொஞ்சோண்டு சென்னா கருப்பு கொண்டக்கடலை அதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அந்த கொண்டக்கடலையை அரைச்சி சேர்த்தாதான் நமக்கு அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். அப்போ தான் இந்த ஒரு கொண்டக்கடலை கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நான் இந்த டைமுக்கு உப்பு காரம் எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இதுக்கு தேவையான 1 கப் அளவு கொண்டக்கடலையை நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதை தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா போதும். நமக்கு இந்த கொண்டக்கடலை கிரேவி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
போட்டுட்டேன். இப்போ ஒரு 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், பாருங்கள், நல்லா திக்கான கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு.